ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அழகான மாலை பொழுதில் ஒரு மாலை பொழுது வணக்கம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். என்ன வீடியோ பதிவு அப்படின்னா, சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு தனியாக ஆல்ட்ரு பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கு தனியாக ஆல்ட்ரு பண்ணுவாங்க. மேரேஜ் ஹால், ஓகேவா? அந்த மேரேஜ் ஹால் வந்து பொண்ணுக்கு தனியாக இருக்கும், மாப்பிள்ளைக்கு தனியாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருப்பாங்க, ரெண்டு பேரும் பக்கத்தில் இருப்பாங்க. நம்ம போய் பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறோன்னா பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணுவோம், பையனுக்கு கிஃப்ட் பண்ணுறோன்னா பையனுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. பொண்ணு தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க, மாப்பிள்ளை தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையோட சொந்த பந்தங்களோட தனியாக இருப்பார், பொண்ணு வந்து பொண்ணு சொந்த பந்தங்களோட தனியாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எப்போ சந்திச்சுக்குவாங்கன்னா வீட்டில் தான் சந்திச்சுக்குவாங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு காலையில் 3 மணி 4 மணிக்கு இங்கே வந்து நைட்டு தான் மேரேஜ் நடக்கும். சவுதி அரேபியாவில் நைட் மேரேஜ் தான், ஓகேவா? அந்த மேரேஜெலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது 3 மணி 4 மணிக்கு தான் சந்திச்சுக்குவாங்க, அதுக்கிடையில் சந்திக்க முடியாது அவங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து பொண்ணுக்கான, அதாவது ஒரு பொண்ணு அந்த மேரேஜ் பொண்ணுக்கு வந்து பண்ணுற ஆல்ட்ரு, இது வந்து மாப்பிள்ளைக்கு பண்ணுற ஆல்ட்ரு, ஓகேவா? இது வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அவருடைய நேம் போட்டு மாப்பிள்ளைக்கு பண்ணுற ஆல்ட்ரு. இங்கே வந்து கிஃப்டாக என்ன கொடுப்பாங்க, அதாவது பையனுக்கு என்ன கொடுப்பாங்க, பொண்ணுக்கு என்ன கொடுப்பாங்க, இது ரெண்டையுமே வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? அதையும் பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பூச்செண்டு வந்து நீங்கள் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி பணம் வச்சு கொடுக்குறது, கிஃப்ட் வச்சு கொடுக்குறதெல்லாம் கிடையாது. இதுமாரி பொக்கே தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொக்கே தான் இங்கே எல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு பொக்கேயுமே வந்து நம்ம ஊர் பைசாவுக்கு 10,000 முதல் 20,000 முறை 50,000 முறையெல்லாம் இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த பொக்கேயோட விலை பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 90 SR அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் 90னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு? 2,300 ரூபாய் ஆச்சு, ஓகேவா? 2,300 ஆச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பொக்கையும் வந்து 5,000 10,000 முதல் இருக்குது. அது ஒரு பொக்கே 120 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு? 2,800 ரூபாய் ஆச்சு, ஓகேவா? இதே மாதிரி இங்கே வந்து 5,000 6,000 முதல் ஒவ்வொரு பொக்கேவுமே இருக்கும். அவங்க அதை தான் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க இங்கே, ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் பூ, இது எல்லாமே வந்து ஒரிஜினலு. இது வந்து ரப்பர்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது, ஒரிஜினல் பூச்செண்டு. அவ்வளோ அழகாக வந்து இதுக்குன்னே ஒரு தனி ரூமு வச்சு ஏசி செட் பண்ணி இதுக்குன்னே தனியாக ஒரு கண்ணாடி ரூமு வச்சு அதில் தான் இந்த பூச்செண்டுலாம் இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அவங்கள்ட்ட காசு கொடுத்து நம்ம அதை வாங்கிக்க வேண்டியது தான், ஓகேவா? நம்மளுக்கு எந்த பூச்செண்டு தேவையோ அந்த பூச்செண்டு வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும், கண்ணாடி தொட்டியில் தண்ணி ஊற்றி அந்த பூ வாடாமல், அது வந்து ஒரு மாதிரியான கெமிக்கல் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் அந்த பூ வந்து வாடவே வாடாது. இந்த பூ வந்து 450 ரூபா, இது வந்து 420 ரூபா. நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 10,000 ரூபா இந்த பொக்கே, ஓகேவா? இந்த மாதிரி இங்கே வந்து பொக்கே தான் கிஃப்டாக கொடுப்பாங்க, பணம் காசு வச்சு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ரப்பர் பூலையும் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி பொக்கே வந்து ரப்பர் பூலையும் செட் பண்ணி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் விலை கம்மி தான், ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு கிடையாது, அது கொஞ்சம் விலை கம்மி. அது வந்து ரப்பரில் செட் பண்ணி கொடுப்பாங்க. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ரப்பர் பூ வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ரப்பர் பூ. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர்லேயே வந்து ரப்பர் பூ இது எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு பொக்கே செஞ்சு கொடுப்பாங்க. இது கொஞ்சம் விலை கம்மி, ஓகேவா? இது மாதிரி அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த நாள், அதாவது சவுதி அரேபியாவில் பிறந்த நாள் ஆல்ட்ரு எப்படி பண்ணுவாங்க, பிறந்தநாள் குழந்தைக்கு எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க, பெரியவங்களுக்கு பிறந்தநாள்னால் எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க, சின்னவங்களுக்கு பிறந்தநாள்னால் எப்படி ஆல்ட்ரு பண்ணுவாங்க, அந்த பிறந்தநாள் கிஃப்டாக இங்கே என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்து ரசிங்க, ஓகேவா நண்பர்களே? இது போன்ற வீடியோக்கள் நிறைய நம்ம போடுவோம். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் சவுதி அரேபியாவில் இருக்கும் ஒரு சில விஷயங்கள். நன்றி நண்பர்களே.